ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையில் நல்லா டேஸ்டியாக சூப்பராக ஒரு போண்டா ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது போல் நீங்கள் போண்டா செஞ்சு கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற எல்லாருமே இதே மாதிரி செஞ்சு தர சொல்லி அப்பப்போ கேட்டுகிட்டே இருப்பாங்க. அந்த வகையில் நல்லா டேஸ்டியாக சூப்பராக இருக்கக்கூடிய வகையில் ஒரு போண்டா ரெசிபி பார்க்கலாம் வாங்க. நான் இப்போது காய்கறிகளை வேக வைக்கிறதுக்கு ஸ்டீமர் தான் எடுத்திருக்கேன். அதாவது ஒரு பாத்திரம் அடியில் இருக்கும், அதில் தண்ணி ஊற்றி வச்சிடணும். மேலே காயெல்லாம் வேக வைக்கிறதுக்காக இந்த மாதிரி கொஞ்சம் ஹோல்ஸாக இருக்கிற மாதிரி ஒரு ட்ரே கொடுத்துருப்பாங்க. அதை மேலே வச்சுட்டு நம்ம காய்கறிகளை போட்டு வேக வச்சுக்கலாம். இந்த மாதிரி உங்ககிட்ட ஸ்டீமர் இல்லைன்னா பரவாயில்ல, ஒரு குக்கர்லேயோ இல்லை ஒரு பாத்திரத்துலையோ நீங்கள் தண்ணி எடுத்துக்கிட்டு அந்த தண்ணியில் ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு உள்ளே எல்லா காய்கறிகளையும் போட்டு இப்போ இந்த தண்ணியில் அப்படியே வச்சுட்டு நீங்கள் வேக வச்சுக்கோங்க. ஸ்ட்ரைட்டாக தண்ணியில் போட்டு வேக வைக்கும் பொழுது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த காய்கறிகளில் இருக்கக்கூடிய சத்தெல்லாம் போய்டுன்றதுனால நம்ம இந்த மாதிரி வேக வச்சுக்கிறோம். இப்போ நான் ஸ்டீமரில் காய்கறிகளை வேக வச்சுக்க போகிறேன். 2 மீடியம் சைஸ் கேரட் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 8 பீன்ஸ் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்துடுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 உருளைக்கிழங்கு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த உருளைக்கிழங்கை சேர்த்துக்கிறேன். பச்சை பட்டாணி, அதாவது காயோடு வரும் பார்த்தீங்களா பச்சை பட்டாணி ஃப்ரெஷ்ஷாக, அந்த பச்சை பட்டாணி தான் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். உங்ககிட்ட காஞ்ச பச்சை பட்டாணி தான் இருக்குது அப்படின்னா 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு தனியாக குக்கரில் போட்டு நீங்கள் ஒரு 4-5 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் பட்டாணி நல்லா வெந்து வரும். இது ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால இது கூடவே நம்ம சேர்த்து வேக வச்சுக்கலாம், சீக்கிரமாக வெந்துடும். நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃபுல்லாக நான் பச்சை பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன். காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த 4 காய்கறிகளை மட்டுமே கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். என்கிட்ட காலிஃப்ளவர் இருந்ததுன்னு அதனால் இதையும் சேர்த்துக்கிறேன். நல்லா சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. காலிஃப்ளவரில் புழு இருக்கும், அதனால் சின்னதாக கட் பண்ணி பார்த்து நீங்கள் சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த காலிஃப்ளவர் நல்லா ஒரு கைப்பிடி இல்லை 1.5 கைப்பிடி அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். மேலே ஒரு மூடி போட்டு நல்லா ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் இல்லை 15 நிமிஷம் நம்ம குக் பண்ணோம்னா எல்லா காய்கறிகளுமே நல்லா வெந்து வந்துடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஒரு 15 நிமிஷத்துக்கு நான் குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ எல்லா காய்கறிகளுமே பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்திருக்கும். கையில் சும்மா தண்ணி தொட்டு பாருங்கள், நல்லா மசிஞ்சு வந்ததுன்னா காயெல்லாம் வெந்துருச்சுன்னு அர்த்தம். பச்சை பட்டாணி கூட நல்லா வெந்து வந்துருச்சு. எல்லா காயுமே நல்லா சூப்பராக வெந்து வந்துருச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இந்த காய்கறிகளை நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடேறினதும் எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வதங்கிறதுக்காக மட்டும் நம்ம எண்ணெய் சேர்த்தா போதும், ரொம்ப அதிகமாக சேர்க்க வேணாம். எண்ணெய் ஓரளவுக்கு காஞ்சதுக்கப்புறமா ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த இஞ்சியை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா இஞ்சியை ஸ்கிப் பண்ணிக்கிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடுறேன். கூடவே கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூடவே வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற எல்லா காய்கறிகளையும் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் கொஞ்சம், காரத்துக்கு வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பச்சை மிளகாய் வேணும்னா கூட சேர்த்துக்கலாம். ஆனால் குழந்தைங்கள்லாம் சாப்பிட்றதுக்கு பச்சை மிளகாய் இருந்தால் சாப்பிட பிடிக்காதவங்களுக்கு, அதனால் நான் வெறும் மிளகாய் தூளே சேர்த்துக்கிறேன். வேணும்னா நீங்கள் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு கூட கொஞ்சமாக மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்றது போல் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் இல்லைனா 3/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். 1/4 ஸ்பூனுக்கும் குறைவாகவே கொஞ்சமாக சீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, இது ஆப்ஷனல் தான், வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். எல்லா மசாலாவையும் சேர்த்து காய்களோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி மசிக்கிறதுக்கு ஸ்மாஷர் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வச்சு நல்லா இப்படி மசிச்சுக்கோங்க. இல்லைனா நீங்கள் முன்னாடியே மசிச்சு கூட சேர்த்துக்கலாம். காய்களை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க மசிக்கிற அளவுக்கு, அப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒரு 15 நிமிஷம் நீங்கள் வேக வச்சிங்கன்னா போதும், நல்லா வெந்து வந்துடும். எல்லா காயுமே இந்த மாதிரி மசிக்கிற அளவுக்கு நல்லா வெந்து வந்துடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நான் மசிச்சு எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி நல்லா மசிச்சு எடுத்துக்கணும் எல்லா காய்கறிகளுமே, அந்தளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம மசாலாம் சேர்த்துருக்கிறதுனால மசாலோடைய பச்சை மணம் கொஞ்சம் போகணும், அதனால் கொஞ்சம் நேரம் குக் பண்ணிக்கலாம். மிளகாய் தூளுடைய பச்சை மணமெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கிட்டேன்.
இப்போ கடைசியாக இது கூட நல்லா பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி கொஞ்சம் நிறைய எடுத்து வச்சுருக்கேன், ஒரு கைப்பிடி அளவுக்கு. அதை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து கடாயில் விட்டோம்னா சூடு ஆறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், அதனால் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். கையில் எடுக்கிற அளவுக்கு நல்லா சூடு குறையட்டும். மாவு பிசைறதுக்கு ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க, இல்லை இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு இதில் 1 கப் அளவுக்கு நான் கடலை மாவு சேர்த்துக்கிறேன். நான் எடுத்துருக்கிற கப்போட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 250 மில்லி கப். இந்த கப் ஃபுல்லாக நல்லா டைட்டாக அழுத்தி நான் வந்து கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன். நம்ம காய்கறிகள் எவ்வளோ எடுக்கிறோமோ அதுக்கேற்றது போல் நீங்கள் மாவு வந்து எடுத்து கரைச்சிக்கோங்க. இப்போ இதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு நான் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். கடலை மாவில் செய்கிறதுனால கொஞ்சமாக நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சோடா உப்பு ஒரு 2-3 சிட்டிகை அளவுக்கு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சள் தூள், மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, காரத்துக்கு வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் நான் கொஞ்சமாக. நம்ம உள்ளே வந்து ஸ்டஃப் பண்ணுறதுக்கு மசாலாலாம் சேர்த்துருக்கோம், நல்லா காரசாரமாக இருக்கும். ஆனால் மேலே மாவு வந்து காரெல்லாம் சேர்க்காமல் செய்யும் போது சப்புன்னு இருக்கிற மாதிரி இருக்கும், அதனால் மாவுக்கும் நம்ம மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நான் கலந்து கொடுத்துக்கிறேன். மாவோடு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்ததுக்கப்புறம் தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம கரைச்சிக்கலாம். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, மாவு கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி நம்ம கரைச்சிக்கணும். ஏன்னா நம்ம டிப் பண்ணி அதில் எடுத்து போடுறதுக்காக. ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா மாவு வந்து ஒட்டவே ஒட்டாது. பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மாவு வந்து இந்த அளவுக்கு கொஞ்சம் கெட்டியாகவே இருக்கட்டும். ஏன்னா அப்போ தான் நம்ம அந்த பூர்ணத்தை வந்து உருண்டை பண்ணி மாவில் நல்லா டிப் பண்ணி எடுத்து போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ரொம்ப இலக்கமாக இருந்தாலும் மாவு ஒட்டாது. கொஞ்சம் கூட உருண்டைகளே இல்லாமல் நல்லா நைஸாக மாவு வந்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம வதக்கி வச்சுருக்கிற இந்த காய்கறிகள் இருக்குது பார்த்தீங்களா, இது நல்லா சூடு ஆறுற வரைக்கும் மாவு வந்து நல்லா ஊறினா போதும், ரொம்ப நேரம் ஊற வைக்கணும்னு இல்லை. வதக்கி வச்சுருந்த காய்கறிகள் வந்து நல்லா சூடு ஆறிடுச்சு. அதே சமயம் மாவும் நல்லா வந்து ஊறி இருக்கும். ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே ஊறினா போதும், ரொம்ப நேரம் ஊற வேணாம். இப்போது நம்ம ரெடி பண்ணியிருக்கிற இந்த காய்கறி இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து உருண்டை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு எந்த சைஸுக்கு போண்டா வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் உருண்டை பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி சின்ன சின்னதாக நான் வந்து உருட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன் எல்லாத்தையும். இப்போ மாவு ரெடியாக இருக்குது. சும்மா ஒரு முறை மாவை நல்லா கையில் கரைச்சிக்கிட்டு இந்த உருண்டையை எடுத்து மாவில் போட்டு நம்ம டிப் பண்ணி எண்ணெயில் போட வேண்டியது தான். கடாயில் எண்ணெயை ஊற்றி வச்சுட்டு எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சி வந்துருச்சு. இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு உருண்டைகளாக எடுத்து மாவில் நல்லா டிப் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து எண்ணெயில் போட்டுடலாம். உள்ளே வந்து நம்ம எல்லாமே வேக வச்சு தான் சேர்த்துருக்கோம் பூர்ணம் வந்து, அதனால் ரொம்ப நேரம் குக் பண்ணணும்னு இல்லை. மேலே நம்ம சேர்க்குற கடலை மாவு இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் நல்லா வேகணும். கடலை மாவு வெந்து நல்லா வந்துச்சுனாலே போதும், நம்ம எடுத்துடலாம். கரண்டியை வச்சு லைட்டாக அப்படியே திருப்பி கொடுத்துக்கலாம், அப்போ எல்லா பக்கமும் நல்லா வெந்து வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், போண்டா வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கலர் வந்துருச்சு. கொஞ்சம் இந்த மாதிரி கலர் மாறினதுமே எடுத்துருங்க, நல்லா வெந்திருக்கும். நம்ம மேலே சேர்த்த அந்த கடலை மாவு மட்டும்தான் வேகணும், உள்ளெல்லாம் நம்ம எல்லாமே நம்ம வேக வச்சு தான் சேர்த்துருக்கோம், அதனால் ரொம்ப நேரம் குக் பண்ண வேணாம். இந்த மாதிரி ஒரு வடிகரண்டி யூஸ் பண்ணிக்கோங்க, அப்போ இருக்கிற எக்ஸ்ட்ரா எண்ணெயும் நல்லா ட்ரை ஆகிட்டு வந்துடும். இதே போல் மீதி இருக்கிற எல்லா உருண்டைகளையும் மாவில் நல்லா டிப் பண்ணி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ மீதி இருக்கிற இந்த மாவு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துட்டு கொஞ்சம் கடலை மாவு சேர்த்து நல்லா கெட்டியாக நீங்கள் பகோடா மாதிரியும் செஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா கெட்டியாக பிசைஞ்சிட்டு பகோடா மாதிரியும் நீங்கள் எண்ணெயில் போட்டு செஞ்சு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா கொஞ்சம் உருளைக்கிழங்கு இருந்ததுன்னா இல்லை வாழைக்காய் இருந்ததுன்னா அப்படி இல்லைனா வெங்காயத்தை கூட நீங்கள் ரவுண்டாக கட் பண்ணி பஜ்ஜி மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு எது விருப்பமோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. மாவு வந்து வேஸ்ட் பண்ண வேணாம். எப்போவுமே மாவில் ஸ்டஃப் பண்ணி ஸ்நாக்ஸ் செய்யும்போது அந்த மாவு இருக்குது பார்த்தீங்களா, கரைக்கிற மாவு, அது வந்து கொஞ்சமாவது மீதி இருக்கும். அப்போ வந்து அதை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி நீங்கள் வேறு ஏதாவது ரெசிபி கூட பண்ணிக்கோங்க. நல்லா சுட சுட இந்த மாதிரி நீங்கள் போண்டா செஞ்சு கொடுத்தீங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்குது பாருங்கள், சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போது மீதியான அந்த மாவை வச்சு காரா பூந்தி செஞ்சுட்டேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் கரைச்சிக்கிட்டேன், ஏன்னா கெட்டியாக இருக்கும் பார்த்தீங்களா, நம்ம மாவு டிப் பண்ணி போடுறதுக்கு தான் செஞ்சோம் போண்டா செய்கிறதுக்காக. அதே மாதிரி எடுத்து ஊற்றக்கூடாது கெட்டியாக நம்ம காரா பூந்தி செய்கிறதுக்கு. அதனால் சும்மா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நான் தோசை மாவு பதத்துக்கு மாவை கரைச்சிட்டு
செஞ்சு எடுத்துக்கிட்டேன். நீங்கள் பஜ்ஜி பகோடா மாதிரி செஞ்சு சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி காரா பூந்தி செஞ்சுட்டிங்கன்னா கூட அப்புறமா கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். அதே பஜ்ஜி பகோடாலாம் செய்யும்போது அப்போவே சாப்பிட்டாகணும். நம்ம போண்டா தான் ஏற்கனவே செஞ்சுருக்கோம், திரும்பவும் அதை செஞ்சு சாப்பிட்றதுக்கு ஆள் இருக்காது நம்ம வீட்டில். அதனால் இந்த மாதிரி காரா பூந்தி செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா கூட அப்புறமா நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் தேவைப்படும் பொழுது. போண்டா சாப்பிடணுன்னு ஆசைப்பட்டு கேட்டாங்கன்னா இந்த மாதிரி காய்கறிகளை போட்டு சாப்பிடும்பொழுது கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும். நீங்களும் இது போல் காய்கறிகளை சேர்த்து போண்டா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.